வங்காளதேசத்தில் வெடித்த வன்முறைகளால் பாதுகாப்பு கருதி தாயகம் கொண்டு வரப்படும் மலேசியர்களில் முதல் குழுவினரான 123 பேர் இன்று மாலை KLIA வந்தடைந்தனர். அவர்களை ஏற்றிருந்த ஏர் ஏசியா AK-76 விமானம் மாலை 4:56 மணியளவில் KLIA 2 வந்திறங்கியது. உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தலைமையில் அதிகாரிகள் அவர்களை வரவேற்றனர். முன்னதாக மலேசிய நேரப்படி பிற்பகல் 1:23 மணிக்கு அவ்விமானம் வங்காளதேச தலைநகர் டாக்காவிலிருந்து கோலாலம்பூர் புறப்பட்டது. இவ்வேளையில் பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவர்கள், அங்கு வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட சில மலேசியர்கள் தாயகம் திரும்பாமல் அங்கேயே தொடர்ந்து தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் சொன்னார். சம்பந்தப்பட்டவர்கள் அங்குள்ள மலேசிய உயர் ஆணையத்துடன் எப்போதும் தொடர்பில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வங்காளதேசத்தில் அரசாங்க வேலை வாய்ப்புக்கான இட ஒதுக்கீடு தொடர்பில் வெடித்த மாணவர் போராட்டம் பெரும் வன்முறையாக மாறி ஒரு வார காலமாக அந்த நாடே கலவர பூமியாகியுள்ளது. போராட்டக்காரர்களை ஒடுக்க பாதுகாப்பு படையினர் அடக்குமுறையை பயன்படுத்தியதில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர்.